ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். மதுரை சங்கர்ஜி சார் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். மறுபடியும் பாக்யம் சேனல் சார்பாக சந்திப்பதில் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ இந்த முறை ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கேன். சொல்லுங்க. பொதுவாக இந்த குழந்தைகளை தெய்வத்துக்கு தத்து கொடுத்து மறுபடியும் வாங்குறதுன்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆமாம், அது ரொம்ப இப்போ அடிக்கடி கேள்விப்படக்கூடியதாக இருக்குது. அதனுடைய தாற்பயங்கள் என்ன, யாருக்கு அந்த மாதிரி சூழல் ஏற்படும், அதை நிவர்த்தி பண்ணுறதுனா என்ன செய்கிறது? இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன் சார். பொதுவாக குழந்தை பேரு இல்லாத தம்பதிகள் தன்னுடைய உறவு முறைகளிலோ அல்லது அவங்களுக்கு பிடித்தமான இடங்களிலோ ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்ப்பதுன்றது உலகமெங்கே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக தான் இருக்குது, பொதுவான நடைமுறை. ஆமாம், அது தத்தெடுத்து வளர்க்குறோம் அப்படி சொல்கிறாங்க. சில இடங்கள்ல சொத்துக்களை குழந்தைய பேருக்கு எழுதி வைக்கிறதுக்காக ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைய வளர்த்து அந்த சொத்துக்களை எழுதி வைக்கிறாங்க. ஒரு தம்பதி தான் பெற்ற பிள்ளையை தெய்வ சன்னிதானத்திலே கொண்டு போய் ஒப்படைத்து அந்த தெய்வத்திட்ட, ஐயா இது என் பிள்ளை தான், உங்க பிள்ளையாக நான் ஒப்படைக்கிறேன், என் பிள்ளைய நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் தத்து போல எடுத்து வளர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சில நடைமுறைகள் வழிகாட்டி. எதனால் அந்த சூழல் ஏற்படுது, எப்போது அந்த சூழல் ஏற்படுது, யாருக்கு ஏற்படுது? அதுக்கு சில கிரக நிலைகள், சில சூழல்கள், அதுக்கு ஒரு விதி முறைகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேட்டகரி, ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல. பொதுவாக சித்திரை மாதத்திலே பிறக்கிற பிள்ளைகள், ஆண் பெண் எவராயினும் சரி, சித்திரை மாதத்தில் பிறந்தாலும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாலும், ஆடி மாதத்தில் பிறந்தாலும், ஐப்பசி மாதத்தில் பிறந்தாலும், விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தாலும், இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்குல்ல, இதுல பிறக்கிற பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ இருந்தால் அந்த குழந்தையை தெய்வத்திடம் கொடுத்து ஒப்படைத்து விட்டு அதை தத்து போல இவர்கள் எடுத்துக்கணும். அப்ப தத்து கொடுத்து வாங்குறதுக்கு சில நடைமுறைகள் இருக்கு. கருப்பட்டி, தவிடு, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு ஒரு வஸ்திரம், ஒரு துணிமணி அதெல்லாம் வாங்கி கொடுத்து கனிவர்க்கம் எல்லாம் வச்சு அந்த தவிட்டை கொடுத்து இந்த குழந்தையை தங்கம் போல வாங்கிக்கிறாங்க. தவிட்டுக்கு வாங்குற பிள்ளைங்கலாம் சொல்றாங்கல்ல, அது இந்த சூழல்ல வருது. அதுக்கு இன்னும் சில காரணிகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய தந்தை ஸ்தானத்தின் அதிபதி கிரகம். இப்ப உதாரணத்துக்கு நாம சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா, சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு 9 குடையவர் யார் அப்படின்னா செவ்வாயா இருப்பார். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 9ஆம் இடம்னு ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் அந்த குழந்தையின் ஜாதகத்திலே 6வது இடத்தில், லக்னத்தில் இருந்து 6வது இடத்துல இருந்தால் அந்த குடும்பத்திலே பீடையான நிகழ்வுகள் இருக்கும். லக்னத்துக்கு 6ல் லக்னம் 9 அதிபதி இருந்தால் அது பீடையை தரும் என்றார்கள். 9ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்திலே இருந்தால் அது பிதாவுக்கு அங்ககீனத்தை தரும் என்றார்கள். அங்ககீனம் என்றால் உடல் உறுப்புகளிலே ஒரு செயலிழப்பு, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அதுவும் கூட. அப்படிலாம் ஜோதிடம் நமக்கு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்குது. ஒரு குழந்தை பிறந்த நேரத்துக்கு அவங்க அப்பாவுக்கு இப்படிலாம் நடந்து போச்சுரா அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த குழந்தையை தெய்வ குழந்தையா மாற்றும். அப்போ லக்னத்திற்கு 9 குடையவர் 9ஆம் இடத்திலேயே இருந்தார்னா அந்த தகப்பனுக்கு தீர்க்கமான ஆயுளை தரும், ஆரோக்கியத்தை தரும். அந்த குழந்தை ஜாதகத்திலே லக்னத்திற்கு 9ஆம் இடத்தின் அதிபதி 10வது இடத்துல இருந்தாருன்னா பிதுர்வர்க்க தோஷத்தை தரும். பிதுர்வர்க்கம்னா அப்பா கூட பிறந்த முன்னோர்கள் எல்லாமே செய்யும். அப்படி இருக்கு. 11வது இடத்துல இருந்தால் தகப்பனை ரொம்ப படுத்திடும், சொல்லவே கூடாது, அப்படி ஒரு தன்மை. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தெய்வ குழந்தையை மாற்றுகிற பொழுது இந்த கிரகத்தால் வருகிற பாதிப்புகள் குறைஞ்சிடும். எப்படி ஒருத்தர் ஒரு கடன் வாங்குகிறார், ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்குறார், ஒரு அண்டை வீட்டார் 1000 வாங்குறார், கொடுக்க முடியல. அவர் ஒரு நாளைக்கு வீதியில வச்சு, எப்பா நீ எனக்கு 5000 வாங்கின, இன்னும் நீ கொடுக்கல, காலாளத்துல கொடுக்க பாரு, இல்லைன்னா அப்படி அப்படியே வயிறாரு அப்படின்னா அவர் மீது அன்பு உள்ள அவருடைய நண்பர் பக்கத்துல இருப்பாரு, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற, அந்த காசு ஒண்ணா நான் கொடுத்துறேன்பா அப்படின்னு சொன்னாருன்னா பணம் கொடுத்தவர் வாங்கினவர்கிட்ட கேட்க மாட்டார். எவர் ஒப்புக்கொண்டாரோ அவர்கிட்ட தான் கேட்பார். அதுபோல இந்த குழந்தை தெய்வத்தின் குழந்தையாய் ஒப்படைக்கப்படும் பொழுது
அந்த குழந்தை பாதிப்பு இறைவனை ஏத்துக்கிறாங்க. இந்த கிரகங்கள் அங்க போய் முட்டவோ மோதவோ முடியாது. அப்படி ஒரு தன்மை இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லி தராங்க, காரக கிரகம் ஸ்தான பலம் ஏறினால் காரகம் பாவனாஸ்தி அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? இப்ப காரகம்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரகங்கள் வகிக்குது. அப்படி பார்க்கிற போது சூரியன் பிதா காரகர், சந்திரன் மாதா காரகர், செவ்வாய் சகோதர காரகர், புதன் தாய்மாமன் காரகர், மாதுளா காரகர்னு சொல்றோம். அதுக்கப்புறம் குரு புத்திர காரகர், அதுக்கப்புறம் சுக்கிரன் கலஸ்திர காரகர், சனீஸ்வரர் ஆயுள் காரகர். அப்ப இந்த ராகு கேதுகள் நம்ம சொல்றோம், அருள் தருகிற கிரகம் கேது, ஞானம் தருகிற கிரகம் ராகு, அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறோம். அப்ப இந்த காரக கிரகங்கள் ஸ்தான பலம் ஏறினால்னு சொல்றோம். அப்படின்னா தாய் காரகன் யாரு? சந்திரன். அது ஒரு குழந்தை ஜாதகத்துல 4ஆம் இடத்துல இருந்தா தாயை படாத பாடுபடுத்தும், ஆரோக்கியத்தை கொஞ்சம் வீக் பண்ணும். அதனால காரக கிரகம் ஸ்தான பலம் ஏறினால் அந்த காரகம் பாவனாஸ்தி, அது வலிமை குன்றிவிடும். அதனால அப்படியான குழந்தைகளும் இந்த மாதிரி கொண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிதா காரகன் அப்படின்னு பார்த்தால் அவர் வந்து சூரியன். அவர் பிதா ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா அங்கேயும் அந்த குழந்தை தத்து கொடுக்கிற கேட்டகரியில வந்துருது. அதே போல ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் 5ஆம் இடமான தாய்மாமன் ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம், அந்த இடத்துல புதன் என்ற கிரகம் இருந்தால் அந்த குழந்தை தாய்மாமன் நல்லா இருப்பதற்காக அந்த குழந்தையும் தெய்வ சன்னிதானத்தில் தெய்வத்தின் குழந்தையாய் மாற்றப்படணும். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்படி பார்க்கிற போது அந்த தெய்வத்தின், இப்ப எல்லாரும் கேட்பாங்க, எல்லாருமே தெய்வத்தின் குழந்தை தானே ஐயா? சினிமால கூட கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், அப்படிதானே சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? அப்படின்னா இந்த குழந்தை தெய்வத்தின் குழந்தையாய் மாற்றுவது என்பது ஒரு சம்பிரதாயம், அது ஒரு நடைமுறை. அது நடத்தினால்தான் இந்த கிரகங்களினால் ஏற்படுகிற பாதிப்பு வராமல் காக்கும். இதுக்கு வந்து எந்த கோயில்ல இது குறித்த பரிகாரங்கள் மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்கும்? பொதுவாக பார்த்தோம்னா அந்த தந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய ஸ்தலத்துல தான் கொடுக்கணும். எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன், இந்த பக்கத்துல இருக்கிற அந்த முருகன் கோயில்ல கொடுத்தேன், சிவன் கோயில்ல கொடுத்தேன் அப்படிலாம் சொல்றாங்க. அதுவெல்லாம் ஒரு மன சாந்திக்காக நடந்துக்கிற விஷயம்தான். ஆனால் நேரடியா பார்த்தோம்னு சொன்னா அந்த பிதுர் ஸ்தலம், பிதா காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய அம்சம் உள்ள கோயில்கள்ல கொடுக்கறது ஒரு முறையானது, சிறப்பானது. அப்படி பார்த்தோம்னா அது வந்து கொனார்க்கு வடநாட்டுல சொல்றாங்க, இங்க கும்பகோணம் பக்கத்துல சூரியனார் கோயில் சொல்றாங்க. தென் தமிழ்நாட்டிலே நவ கைலாய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நவ கைலாய ஸ்தலங்கள் சொல்லக்கூடிய 9 சிவத்தலங்கள் இருக்குது. அதுல முதல் ஸ்தலமாக பிதுர் ஸ்தலமாக சூரிய ஸ்தலமாக பாபநாசம் அந்த ஊர் இருக்குது. அங்க ஒரு தாமிரபரணி நதி அங்க பிரவாகமா ஓடிட்டு இருக்கு. அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு வேஷ்டி, தவிடு, கருப்பட்டி, கனிவர்க்கங்கள், தேங்காய் அதெல்லாம் வச்சு காணிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு 9க்கு 5, ஏன்னா அவங்க கட்டுற மாதிரி நம்ம வஸ்திரம் கொடுக்கணும். சும்மா ஏதோ ஒரு காவி வேட்டி கிடைச்சிச்சு வஸ்திரம்னு கொடுத்தேன், இல்ல ஒரு 4 குண வேஷ்டி கிடைச்சிச்சு ஒரு வஸ்திரம்னு கொடுத்தேன் இல்லாம அவங்க அணிகிற மாதிரி செய்த முழுமையா செய்யணும். ஒரு முழுமையா நல்லது ஒரு தான் செய்யணும். ஒரு 9 கஞ்சி, 9 கஞ்சின்னு சொன்னாலே கடைகளுக்கு தருவாங்க. அந்த மாதிரி ஒரு வஸ்திரம் வாங்கி அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்குற போது ஆண் குழந்தையா இருந்தால் சிவனிடம் ஒப்படைத்து நமக்கு தந்துருவாங்க. அதே மாதிரி பெண் குழந்தையா இருந்தால் அங்க இருக்கக்கூடிய நாயகி உலகாம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாள்கிட்ட ஒப்படைச்சு அங்க இருக்கக்கூடிய குருக்கள் இந்த தாய் தந்தையரை நிறுத்தி அவங்கள்ட்ட இந்த குழந்தைய தெய்வத்தை ஒப்படைக்கிற அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் முறையாக நடத்தி, எப்படி சொல்றது, நல்ல முறையாக செய்து அவங்களுக்கு திருப்திகரமா அந்த பிள்ளைய ஒப்படைச்சு திரும்ப கொடுத்துருவாங்க. அப்படி அந்த குழந்தையினால ஜாதகத்துல ஏற்படுகிற தோஷங்களை எல்லாம் அங்க இருக்கிற சிவன், அங்க இருக்கிற அந்த அம்பிகை இவங்களுக்கு அந்த துன்பம் வராமல் பாதுகாக்கிறாங்க அப்படின்றது ஐதீகம். என்னுடைய வாழ்க்கையில நான் கிட்டத்தட்ட ஒரு 400 பிள்ளைகள் அந்த கோவில்ல அம்பாள், சிவன் அப்படி ஆண் பெண் பிள்ளைகளை தத்து கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கிற ஒரு ஜோதிடராக என்னுடைய அனுபவத்தில் நான் நடத்தி தந்திருக்கிறேன். அப்படிலாம் இருக்குது. அதுதான் உரிய பரிகாரமா இருக்கும். அப்புறம் சொல்லுவாங்க சில பேர், குழந்தைய கொடுத்துட்டோமே அப்படின்னா எப்ப போய் வாங்கிக்கிறதா, கொடுத்த உடனே நம்ம கொடுத்துருவாங்க. அந்த கோயில இந்த குழந்தைய வச்சுக்க போறது இல்லை. அதெல்லாம் உடனே அவங்க அதுக்கான உரிய மந்திர சுலோகங்கள் சொல்லி
அந்த குழந்தையை தெய்வத்தின் குழந்தையாய் கொடுத்து பெற்றோரிடமே ஒப்படைச்சிருவாங்க. இது இந்த வயசுல தான் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இருக்குங்களா சார்? அது வந்து பிறந்த போது சில பேர் ஜோசியம் பார்க்குறோம், சில பேர் வந்து கொள்ள நாள் பார்க்கறதே இல்லை, அதிகபட்ச நாட்கள் அவங்க வந்து பார்க்கறதே இல்லை. அதுக்கான விவரமும் தெரியாம போயிடுது, சங்கடங்களை எதிர்கொண்டுடுறாங்க. அதனால நம்ம சொன்ன இந்த வழிகாட்டுதல்கள் தெரிஞ்சவங்க ஜோதிடத்தை இது மாதிரிலாம் இருக்கா என் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்டு அந்த நடைமுறைகளை பின்பற்றிக்கலாம். வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிராவலுக்கு உகந்த காலங்கள் நமக்கு வேணும், அவ்வளவுதான். சில குழந்தை பிறந்திருக்கும், பேர் வைக்க வருவாங்க, அப்பவே தெரிஞ்சிடும் இந்த குழந்தை இன்னும் சூழல்ல தான் பிறந்திருக்குன்ட்டு. அப்ப அந்த குழந்தை ஒரு டிராவலுக்கு தகுதியான வயது வரும்போது அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் பண்ணலாம். வசதி, பண வசதி ஒண்ணு இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. திருமணம் ஆகிறவரையுமே பொதுவாக கொடுத்து வாங்கலாம். ஒருவருக்கு திருமணம் நடத்துகிற தருணங்கள் வரை அந்த குழந்தை தெய்வ சன்னிதானத்திலே அந்த தெய்வத்தின் குழந்தையாய் ஒப்படைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளுகிற தகுதி உண்டு. அப்படிதான் இருக்கு. சந்தோஷம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.